வணக்கம் பெற்றோர்களே, மனப்பழக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். இன்னைக்கு நம்ம மனப்பழக்கம் பயிற்சி பற்றியில சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில 3வது தகவல், அதாவது இது தகவல் 5ஆ வரும். பட் இது வந்து நம்ம சொல்றது லீடர்ஷிப் குவாலிட்டியில 3வது தகவல், கோச்சிங். இப்போ கோச்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோச்சிங்க்கும் ட்ரைனிங்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், பெருசா கிடையாது. போலீஸ் ட்ரைனிங், மிலிட்டரி ட்ரைனிங் பற்றி பார்த்திருப்பீங்க. அதுல வந்து என்னன்னா, நம்மளுடைய இன்புட்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன சிஸ்டம் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த சிஸ்டத்தை அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது தான் வந்து ட்ரைனிங். ஆனா கோச்சிங் அப்படி கிடையாது. கோச்சிங்ல வந்து அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்மளுக்கு ஏத்த மாதிரி பர்சனலைஸ் பண்றது கோச்சிங். இப்போ வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் பண்றது, நம்ம கல்வியாளர்களே வந்து நிறைய கோச்சிங் அந்த மாதிரிலாம் பண்றோம் இல்லையா. இது வந்து நம்மளோட இன்புட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த கோச்சிங்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அட்வான்ஸ் லெவல் கோச்சிங்லாம் கிடையாது. கோச்சிங் ஏன் நான் வந்து இந்த ஒரு பாட்டை வந்து என்னோட பயிற்சி பட்டியல நான் வைக்கிறேன்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய படத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு 3 சொற்றொடர்கள் இருக்கும். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அதுல அந்த கற்பின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கல. 99% பேர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கல. அவங்கள படிக்க வைக்கணும், அவங்கள ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசி இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு அவர் ஒரு கல்வியாளர்ன்றதுனால அந்த கல்விக்காகவே எடுத்துக்கிறேன். எஜுகேட் அப்படின்னு சொல்றாரு, கற்றுக்கொள்ளுன்னு சொல்லல, கற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நீங்க படிச்சுட்டு அதை வந்து உங்களுக்கு தெரியாத, அதாவது அந்த பாடத்து சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தருக்கு அதை சொல்லி கொடுத்து அவருக்கு புரியும்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு கோச்சர் ஆயிடுறீங்க. உண்மையிலேயே வந்து என்ன நடக்கும் அப்படின்றது கேட்குன்னா, அந்த சப்ஜெக்ட்ல நீங்க மாஸ்டர் ஆயிடுறீங்க. எப்போ வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்க அந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டர் ஆயிடுறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கேட்டுக்கங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இதில் தான் வரும். இந்த கோச்சிங் வந்து நீங்க வந்து அந்த கோச் ஆகிற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ஒரு கதை சொல்ல சொன்னோம், அப்படி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் பத்தி, ஹிஸ்டரி ஈவெண்ட்ஸ், அந்த ஏதாவது ஒரு தகவல் அது மாதிரி நம்ம வந்து பசங்களை வந்து பேச வைக்கலாம். ஆனா அது வந்து அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் நமக்கு கிடையாது. நாம பேசுறோம், அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா குட், முடிஞ்சு போச்சு. ஆனா கோச்சிங்ன்றதுல அப்படி கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை வந்து அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்க குழந்தை கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அவங்க படிக்கிற எல்லா விஷயமும் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி படிப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லீடர், அதாவது அவங்க வந்து அவங்களோட கெரியர்ல வந்து அவங்க கிராஜுவேஷன் பண்றாங்க, அடுத்த வேலைக்கு போறாங்கன்னா அந்த வேலையில வந்து அவங்க ஒரு எம்ப்ளாயா, ஒரு ஸ்டாஃபா போக மாட்டாங்க, ஒரு கோச்சா போவாங்க, ஒரு லீடரா போவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை கத்துக்கிட்டாலும் கத்துக் கொடுக்குற மாதிரி கத்துக்குவாங்க, அந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டர் ஆவாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சின்ன இது வந்து நம்ம கத்துக் கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து அதை புடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க யாருமே இருக்க முடியாது. அது வந்து தானா நடந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கோச்சிங்கும் வந்து நம்ம வந்து கோச்சிங் எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத பற்றி இந்த பயிற்சி பற்றியில நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். தேவைப்படுற பெற்றோர்கள் என்னோட நம்பர் 6385046468 வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கோச்சிங் வந்து என்னைக்கு நடக்குது, எப்ப நடக்குதுன்றதை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.